புதுக்கோட்டை சமஸ்தானத்தின் புகழ்பெற்ற திவான் கலிபுல்லாவிற்கு நினைவுத்தூள் அமைக்க வேண்டும் என SDPI கட்சியினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு இன்று வருகை புரிந்த புதுக்கோட்டை மாவட்ட SDP கட்சியின் மாவட்ட செயலாளர் ஜனாதிபதி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது புதுக்கோட்டை சமஸ்தானம் வரலாற்று சிறப்பு மிக்கது எனவும் இந்த சமஸ்தானத்தின் பல புகழுக்கு உரித்தானவர் திவான் கலிபுல்லா எனவும் புதுக்கோட்டையின் அதிகமான இஸ்லாமியர்கள் வசிக்கும் பகுதியான திருவள்ளுவர் நகர், கல்லிப் நகர், TVS கார்னர் பகுதியில் திவான் கலிபுல்லாவிற்கு நினைவுத்தூள் அமைப்பதற்கான சரியான இடம் TVS ரவுண்டானா எனவும் அதில் அவருக்கு நினைவுத்தூள் அமைக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். SDPI கட்சியின் புதுக்கோட்டை மேற்கு மாவட்ட தலைவர் சலாஹுதீன் இன்னைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்திக்க வந்திருக்கோம். என்ன கோரிக்கை அப்படின்னா, புதுக்கோட்டை சமஸ்தானத்தினுடைய மிகவும் புகழ்பெற்ற திவான் கலிபுல்லா அவர்களுடைய பெயரை அவருடைய வரலாற்றை அடுத்த வரக்கூடிய தலைமுறைகளுக்கு நம்ம கொண்டு செல்லணுங்கிற அடிப்படையில, அதே போல அவர் இந்த சமூகத்துக்கு ஆற்றிய தொண்டையும் அந்த சமூகத்துக்காக புதுக்கோட்டையினுடைய வளர்ச்சிக்கு அவர் ஆற்றிய பணிகளை பற்றி நினைவு கூறும் விதமாக புதுக்கோட்டை TVS ரவுண்டானாவில் நினைவு தூண் அமைக்க வேண்டுங்கிற அடிப்படையில ஒரு கோரிக்கையாக நினைவு தூண் அமைச்சு தரணும் அப்படிங்கிற அடிப்படையில் மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்திக்க வருகை தந்திருக்கிறோம். மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்திக்கல. இந்த சந்திக்கும் பொழுது அங்க திவான் கலிபுல்லானுடைய நினைவாக நினைவு தூண் வைக்கணும் அப்படிங்கிறதா நம்மளுடைய முக்கியமான கோரிக்கை. பிரதான கோரிக்கை. ஆமா, SDPI கட்சி சார்பாக தான் நம்ம இந்த கோரிக்கையை முன்மொழிகிறோம். நினைவு தூண் வைக்கணும் அப்படிங்கிற. ஏன்னா TVS கார்னர் பகுதியில தான் திவான் கலிபுல்லாருடைய பேரில் ஒரு நகரே இருக்குது. கலிபுல்லா நகர்ன்னு சொல்லக்கூடிய அந்த நகரே இருக்கு. இஸ்லாமியர்கள் அதிகமா வசிக்கக்கூடிய பகுதிகளும் அங்க இருக்கனால அவருக்கு நினைவு தூண் அமைப்பது அப்படிங்கிறது மிக சரியான இடமா இருக்குங்கிற அடிப்படையில தான் இந்த கோரிக்கை நம்ம முன் வச்சிருக்கோம்.